ஜெருசலேம் அருகே பரவிய கடுமையான காட்டுத்தீ கிட்டத்தட்ட 30 மணி நேரத்திற்கு பின்னர் கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் தற்போது இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் ஒரு சக்தி வாய்ந்த மணல் புயல் வீசியுள்ளது. கடுமையான வானிலை தொடர்ந்து பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு வீடியோ நெகேவ் பாலைவனம் மற்றும் பீர்செபா உள்ளிட்ட தெற்கு இஸ்ரேலின் சில பகுதிகளை தாக்கிய மணல் புயலின் காட்சிகளை வெளியிட்டுள்ளது. பெரிய நாட்காலிகள் மற்றும் பிற பொருட்கள் கடுமையான காற்றினால் அடித்துச் செல்லப்படும் குழப்பமான காட்சிகளை இந்த வீடியோவில் காணக்கூடியதாக உள்ளது. நாள் முழுவதும் பலத்த காற்று மற்றும் மூடுபனி உருவாகும் என்று வானிலை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதேவேளை இஸ்ரேலின் கடற்கரையில் வெப்பநிலை 98 தொடக்கம் 100 டிகிரி வரை உயர்ந்திருக்கிறது. இது புயலின் தாக்கத்தை மோசமாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே இந்த மணல் புயல் தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்ற நிலையில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் செய்த கொடுமைகளின் பாவம் இஸ்ரேலை விடாமல் துரத்தி வருவதாக பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.